Hi, hello everyone. Welcome back to the channel once again. It's I.Tamizhan. இன்னைக்கு வீடியோட டைட்டில் வந்து Why do we fall? இந்த டைட்டில் கேட்ட உடனே இது பேட்மேன் அப்படிங்கிற மாதிரி சிலருக்கு வந்து ஞாபகம் வந்திருக்கும். அப்சல்யூட்லி இது வந்து ஆல்ஃப்ரெட் சொன்ன கோட் தான். பட் இதுக்கு பின்னாடி இன்னைக்கு நான் சொல்ல போகிற இன்ஃபர்மேஷன் வந்து கொஞ்சம் புதுமையான விஷயம், கொஞ்சம் வந்து சூப்பர் ஹீரோ இந்த காமிக்ஸ்ல எல்லாம் வந்து வெளியில் போய் ரியலிஸ்டிக்காக உண்மையில நடந்த ஒரு விஷயத்தை தான் நான் உங்களுக்கு வந்து இன்னைக்கு ஷேர் பண்ண போகிறேன். என்ன ஷேர் பண்ண போகிறேன் அப்படிங்கிறத இன்ட்ரோக்கு அப்புறம் வெயிட் பண்ணி இருந்து பாருங்க. அதுக்கு முன்னாடி இட்ஸ் I.Tamizhan, டெவலப்பர், ஸ்ட்ரீமர், இன்ஜினியர் அண்ட் here we go. ஓகே, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து இந்த வருஷம் உங்களுக்குலாம் எப்படி ஸ்டார்ட் ஆச்சு அப்படிங்கிற மாதிரி எனக்கு தெரியவே இல்லை. பட் எல்லாரும் கிட்டத்தட்ட கொஞ்சம் மோசமாக தான் போயிருக்கும். அதாவது ஜனவரி மாதம் என்ன சொல்லிட்டு இருந்தாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வேர்ல்டு வார் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் என்ன சொல்லிட்டு இருந்தாங்கன்னா ஆஸ்திரேலியாவில் காடுலாம் பற்றி எரிஞ்சிட்டு இருந்துச்சு, வெனிஸில் வந்து தண்ணி கடியில் எல்லாமே போயிட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறம் கொரோனா ஆப்வியஸ்லி. இப்போ வந்து கிட்டத்தட்ட நம்ம லாக்டவுனில் இருந்துட்டு இருக்கோம். இப்படி ஒவ்வொரு மாதத்துலையும் ஒவ்வொரு ஃபேஸுக்குள்ள நம்ம போயிட்டு இருக்கோம். அண்ட் கிட்டத்தட்ட இது ரொம்பவே ஒரு டிஃபிகல்ட்டான சிச்சுவேஷனுங்கிறது எனக்கும் நல்லாவே தெரிஞ்சிட்டு இருக்கும். நிறைய பேருக்கு என்ன நடந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ரொம்பவே கடுப்பாக இருக்கீங்க. என்னன்னா அது நம்ம நாட்டில் எப்படி போட்டு பண்ணிட்டு இருக்காங்க, அவ்வளோ டெத் ட்ரோல் இருக்கிற யூஎஸ்ல கூட என்ன பண்ணல அப்படின்னா இந்த மாதிரி லாக்டவுன் போல ஓவரா பண்ணிட்டு இருக்காங்கோ இந்த பசங்க அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு தோணி இருக்கும். கண்டிப்பா ஆப்வியஸா எல்லாருக்குமே இந்த மாதிரி தான் தோணிட்டு இருக்கும். அண்ட் முக்கியமா எல்லாருக்கு என்ன பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா ரொம்பவே போர் அடிதான் வீட்டில். நான் வந்து நிறைய வாட்டி நம்மளோட வீடியோவில் சொல்லிட்டேன். பட் இருந்தாலும் என்ன மாதிரி எல்லாம் போர் அடிக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட அந்த சொன்னேன்ல அன்னைக்கு அரிசியும் பருப்பையும் ஒரே பையில வாங்கிட்டு போய் இருந்து பிரிச்சு எடுக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டேன். இந்த மாதிரிலாம் சில்லித்தனமா சில விஷயங்களை பண்றதை விட்டுட்டு நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா சில உருப்படியான சில விஷயங்களை பண்ணலாம். அதை சொல்றதுக்கு நீ யாரா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நீங்க என்னெல்லாம் ஃபாலோ பண்ணணும்னு அவசியமே கிடையாது. பிகாஸ் I'm typically nobody. பட் நான் இன்னைக்கு சொல்ல போகிற கோட், அதாவது இந்த கோட் சொன்னேன்ல why do we fall அப்படிங்கிற மாதிரி அந்த கோட் சொல்லியிருந்தேன். இது பேட்மேன் படத்தில் ஆல்ஃப்ரெட் சொன்னது தான். கிட்டத்தட்ட எல்லா பேட்மேன் படத்துலையும் இந்த கண்டிப்பாக இந்த கோட் வரும்னு நினைக்கிறேன். பட் இருந்தாலும் இந்த கோட்டுக்கு ஒரு செகண்ட் லைன் இருக்குது. அது என்ன தெரியுமா? டு லேர்ன் டு பிக் அவர் செல்ஃப் அப். அதாவது why do we fall? டு லேர்ன் டு பிக் அவர் செல்ஃப் அப். இந்த கோட்டை ரெண்டையும் மெர்ஜ் பண்ணி கேட்டதில் கொஞ்சம் யோசிச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன சொல்ல வரோம் அப்படிங்கிறது புரிஞ்சிடும். அண்ட் எதுக்காக இப்போ கரெக்டாக இந்த டைமில் நான் உங்களுக்கு இந்த கோட் சொல்லியிருக்கேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒரு 350 வருஷத்துக்கு முன்னாடி, அதாவது சுமார் ஒரு 1665 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வருஷம் இருக்குல்ல, அந்த டைம்லையும் இந்த மாதிரி ஒரு பேண்டமிக்கோ ஒரு எபிடமிக்கோ இருந்துச்சு ஒரு குறிப்பிட்ட லொக்கேஷன்லன்னு வச்சுக்கோங்களேன். அதில் ஒரு ஜீனியஸ் இருந்தார். அந்த ஜீனியஸ் வந்து என்ன பண்ணாங்கன்னா எல்லாரும் டே தம்பி, அதாவது இப்போ ஒரு டிசீஸ் பரவிட்டு இருக்கா, நீ எல்லாம் வீட்டுக்கு போயிடறான்னு சொல்லிட்டு வீட்டுக்கு அனுப்பி விட்டுட்டாங்க. ஸோ ஒரு இளம் ஒரு இன்டெலிஜென்ட் ஆன ஒரு கேரக்டர் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், 22 வயசான ஒரு இன்டெலிஜென்ட் கேரக்டர். அவர் என்ன பண்ணார், ஐயோ இப்போ என்னோட படிப்பு ஸ்பாயில் ஆயிருமே சொல்லிட்டு வீட்டில் இருந்து சில விஷயங்களை கால்குலேட் பண்றாரு. அண்ட் கால்குலேஷன் சொல்றத விட கால்குலஸ் கூட சொல்லலாம். அண்ட் கால்குலஸ் அப்படிங்கிற மாதிரி மேத்தமெட்டிக்ஸ்ல ஒரு பிரான்ச் இருக்குன்னு தெரியும்ல. ஸோ இந்த முதல், அதாவது இந்த ஆதி காலத்தில் ஐ மீன் வந்து என்ன சொல்றதுக்கு ஏர்லி ஸ்டேஜஸ் ஆஃப் கால்குலஸ் பண்ணதும் இவர் தான். அண்ட் கிராவிட்டி, அதாவது நன் அதர் தான் இட்ஸ் நியூட்டன் தான். நியூட்டனை பற்றி தான் பேசிட்டு இருக்கேன். ஸோ நியூட்டன், கிராவிட்டி அண்ட் இந்த ஏர்லி கால்குலஸ் பண்ணும்போது இந்த மாதிரி ஒரு பேண்டமிக் தான் இருந்து வீட்டில் லாக்டவுனாக தான் இருந்துட்டு இருந்தாரு. லாக்டவுனாக இருக்கும்போது தான் அவர் இந்த கால்குலஸ் அண்ட் அந்த கிராவிட்டியும் கண்டுபிடிச்சார் அப்படிங்கிறத ஏதோ ஒரு வெபினாரில் வந்து ஏதோ ஒரு ஸ்டாஃப் சொல்லியிருக்காரு. அண்ட் இது எந்த அளவுக்கு உண்மைன்னு எனக்கு தெரியல. பட் வந்து இந்த ஒரு இன்ஸ்பிரேஷன் எடுத்துக்கோங்களேன். இப்போ நம்மளாம் என்ன பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வீட்டில் இருந்து டிக்டாக் வீடியோஸ் பார்த்துருக்கோம், இன்ஸ்டாகிராமில் போஸ்ட் போட்டுருக்கோம். அண்ட் கிட்டத்தட்ட ஆப்வியஸாக வந்து வாட்ஸ்அப்பில் வந்து ஃபேக் மெசேஜ் வந்து ஃபார்வர்ட் பண்ணிட்டு இருக்கோம். இது எல்லாம் தாண்டி என்னெல்லாம் நம்மளால் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட கண்டிப்பாக கையில் ஒரு கம்ப்யூட்டர் இருக்கும், உங்ககிட்ட ஒரு ஸ்மார்ட் ஃபோன் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஸ்மார்ட் ஃபோனுமே ஒரு கஸ்டமைஸ்டு, அதாவது ஒரு அதுக்கு பேர் என்ன சொல்லுவாங்களே, இட்ஸ் இது அது ஒரு டைப் ஆஃப் கம்ப்யூட்டர்ஸ் மாதிரின்னு சொல்லலாம். அதாவது ஒரு ஸ்பெஷலைஸ்ட் டைப் ஆஃப் கம்ப்யூட்டர்ஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். ஏன்னா கிட்டத்தட்ட கம்ப்யூட்டேஷனல் ப்ராசஸ் பண்ணுற எல்லாமே ஒரு கம்ப்யூட்டர் தான். பேசிக்கலாக வந்து கால்குலேட்டர்லேருந்து ஆரம்பிச்சு கிட்டத்தட்ட நம்ம யூஸ் பண்ணுற ஸ்மார்ட் ஃபோன்ஸ், ஸ்மார்ட் வாட்சஸ் அண்ட் மொபைல் ஃபோன்ஸ்னு சொல்லி எக்கச்சக்கமான விஷயங்களை சொல்லலாம். ஸோ அந்த வகையில் உங்கள் கையில் கண்டிப்பாக ஒரு எலக்ட்ரானிக் கேட்ஜெட் இருக்கும். அதை யூஸ் பண்ணி ப்ரொடக்டிவாக என்னெல்லாமோ பண்ணலாம். ஆனால் நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஊரில் எந்த நாட்டில் இப்போ என்ன நடந்துட்டு இருக்கு அண்ட் அதுவாது பரவாயில்ல, இன்னொரு சைடில் என்ன நடந்துட்டு இருக்கு அப்படின்னா வாட்ஸ்அப் டே கார்த்தி காத்துலேயே பரவதாண்டா கார்த்தி, இந்த மாதிரி மெசேஜஸ் அண்ட் ரூமர்ஸ் எல்லாத்தையும் நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னா ஃபார்வர்ட் பண்ணிட்டு இருக்கோம். இதெல்லாம் தேவையா? உண்மையிலேயே நம்ம வந்து நம்மளோட ப்ரொஃபஷனுக்கு நீங்கள் வந்து எப்படி சொல்றதுக்கு ப்ரொஃபஷன் சொல்ல வரும்போது நம்ம ஒரு இடத்துல போய் இருந்து ஒர்க் பண்ணாதான் ஒர்க் பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி அவசியம் இல்லை. ஆஃபீஸில் வந்து இது எல்லாருக்கும் செட் ஆகவே செய்யாது. இந்த கொத்தனாருக்குலாம் கண்டிப்பாக அங்கேருந்து போய் கொத்தனார் வேலை பார்த்தா தான் இது பண்ண முடியும், அது எனக்கு புரியுது. பட் எல்லாருக்கும் அப்படி கிடையாது. நீங்கள் ஒரு இன்ஜினியராக இருந்தீங்கன்னா இந்த ப்ரொடக்டிவான டைமில் நீங்கள் ஏதாவது ஒரு விஷயம் பண்ணலாம். உங்களால் ப்ரொடக்டிவாக ஏதாவது ஒரு விஷயம் பண்ண முடியும். கையில் ஒரு ஃபோன் இருக்குது, ஃபோனில் இன்டர்நெட் இருக்குது, அப்போ தான் இந்த வீடியோ உங்களால் பார்க்க முடியுது. பட் இதெல்லாம் வச்சுக்கிட்டு நீங்கள் என்ன பண்ணிட்டு இருக்கீங்கன்னா அப்படின்னா டெய்லி 1 GB 1.5 GB டேட்டாவை எதுக்காக தீர்த்துட்டு இருக்கீங்க? இந்த வாட்ஸ்அப்பில் வந்து மெசேஜஸ் டவுன்லோட் பண்ணி ஃபார்வர்ட் பண்ணுறது, இதுக்குன்னு செலவு பண்ணுறது விட்டுட்டு
என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்ம நியூட்டனோட வழியில் ஃபாலோ பண்ணிட்டு ஏதாவது புதுசாக ஒரு விஷயம் கண்டுபிடிக்கிறதுக்காகவோ இல்லாட்டி ஏதாவது ஒரு விஷயங்கள் உருப்படியா, அதாவது நெக்ஸ்ட் டைம் இந்த மாதிரி ஒரு பேண்டமிக் வந்துச்சுன்னா எப்படி ப்ரிவென்ட் பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி ஒரு மெஷரையோ இல்லாட்டி ஏதாவது ஒரு விஷயம் பண்ணலாம். இதை விட்டுட்டு நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம், வாட்ஸ்அப்பில் 144 எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டாங்கடா, ஏப்ரல் 16 இது வந்து கிட்டத்தட்ட தமிழ் நியூ இயர்னு சொல்கிறாங்க. உண்மையிலே அது நியூ இயரா இல்லாட்டி 144 அப்படிங்கிறதுக்கு அறிகுறியா அப்படிங்கிற மாதிரி கிட்டத்தட்ட லூசுத்தனமான விஷயத்துக்குள்ள லாஜிக்கை கண்டுபிடிச்சிட்டு இருக்கிறதுக்கு பதிலாக நம்மலாம் வந்து கண்டிப்பாக சொல்கிறேன், கிளியராக சொல்கிறேன், ஏதாவது ஒரு விஷயம் பிரயோஜனப்படுற மாதிரி ஒரு விஷயம் பண்ணலாம். இது வரைக்கும் உங்கள் வாழ்க்கையில் சில விஷயங்கள் நீங்கள் வந்து பண்ணாமல் விட்டுருப்பீங்க. காரணத்துக்கு ஐ எம் வெரி பிஸி மீன்ஸ் பிஸி, எனக்கு இதுக்கெல்லாம் டைம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் இருந்திருப்பீங்களா. அந்த இதுக்கு இப்போ உங்களுக்கு நிறைய டைம் இருக்கலாம், அந்த விஷயத்தை நீங்கள் இப்போ பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் அது வந்து நீங்கள் புதுசாக ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜை படிக்கிறதா இருக்கலாம், இல்லைனா விட்டக்குறை தொட்டக்கரன்னு சொல்லிட்டு இருக்கும்போது இதுக்கு முன்னாடி நீங்கள் ஏதோ ஒரு கிளாஸ் அட்டன் பண்ணாமல் இருந்திருக்கலாம், அந்த கிளாஸ் அட்டன் பண்ணிருக்கலாம். பேரண்ட்ஸ் இப்போ ஆஃபீஸாக கேட்பாங்க, டே இவ்வளோ நாள் நீ வீட்டில் இருந்தும் உனக்கு ஒரு வாட்டி கூட புக் எடுத்து படிக்கணும்னு தோணவே இல்லை. ஆக்சுவலாக வந்து அது தப்பு சொல்லவே முடியாதுங்க. அது காலேஜில் போய் இருந்தால் கூட புக் எடுத்து படிக்கணும்னு தோணவே செய்யாது. ஏன்னா வந்து புக்கு அப்படின்னு சொல்லி வரும்போது அந்த புக் வந்து ஒரு பாஸ்ட் கண்டென்ட் மாதிரி. அந்த புக்கில் வந்து எப்போ எழுதுனாங்களோ அது எழுதுனதுக்கு முன்னாடி உள்ள கண்டென்ட், அதுக்கப்புறம் உள்ள இன்ஃபர்மேஷன், நியூ இன்ஃபர்மேஷன் அந்த புக்கில் இருக்காது. ஸோ அதை படிக்கிறது ஒரு போரான விஷயம் சிலருக்கு. அன்லஸ் வந்து நீங்கள், அதாவது நான் வந்து எதுக்காக சொல்ல வரேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, சிலபஸ்ன்னு சொல்லிட்டு நம்ம அண்ணா யூனிவர்சிட்டியில் சில புக்ஸ் கொடுத்துருவாங்க எக்ஸ்க்ளூசிவாக, இதை தான் சொல்லிட்டு இருக்கேன். பட் இதெல்லாம் தாண்டி நான் வந்து இந்த சிலர் வந்து புக்கெலாம் நிறைய ரீட் பண்ணுவாங்களா, அந்த மாதிரி புக்ஸை நான் தப்பு சொல்லவே இல்லைங்க. அந்த இதெல்லாம் நான் எக்ஸ்க்ளூட் பண்ணிடுறேன். ஸோ யாராவது அஃபென்ஸ் எடுத்துருந்தீங்கன்னா ஐம் சோ சாரி அபவுட் தட், நான் அதை சொல்லவே இல்லை. பட் என்னன்னா உங்கள் கையில் ஒரு இன்டர்நெட் இருக்குது, அப் டு டேட் இன்ஃபர்மேஷன் உங்களால் கிடைக்க முடியும். ஆப்வியஸ்லி வந்து இப்போ இந்த COVID இருக்கிறதுனால கொஞ்சம் டிலேடாக இன்ஃபர்மேஷன்ஸ் வருது, பட் இருந்தாலும் இன்ஃபர்மேஷன் அப் டு டேட்டாக வந்துட்டு இருக்கு அப்படிங்கிற விஷயத்தை தெரிஞ்சுக்கோங்க. இன்னும் அவ்வளோ கற்றுன்னு சொல்லிட்டு மூச்சு விடாமல் பேசிட்டு இருக்கேன். இதுக்காகவாது ஏதாவது ஓகே சொல்கிறது ஒரு பாயிண்ட் இருக்கு, நியூட்டன் மாதிரி இல்லைனாலும் அட்லீஸ்ட் ஒரு அப்துல் கலாம் மாதிரி, ஓகே ஓவராக சொல்கிறேன்னா அட்லீஸ்ட் அப்துல் கலாம் சொன்ன மாதிரியாச்சும் ஏதாவது ஒரு விஷயம் பண்ணலாம்ல அப்படிங்கிற மாதிரி. 2020 வந்து அவர் எவ்வளவோ கனவுகள் நடக்கும் அப்படிங்கிற மாதிரிலாம் கனவு கண்டுட்டு இருந்தார். பட் இப்போதைக்கு நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னா, நமக்கு டைம் இருக்கு. உண்மையிலே யோசிச்சு பாருங்களேன், இது வரைக்கும் நம்ம என்ன அதுக்கு பிறகு எக்ஸ்கியூஸை சொல்லிட்டு இருந்தோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, எனக்கு டைம் கிடையாது. பேசிக்கலி நான் காலையில் எந்திரிச்சதுலேருந்து சாயங்காலம் முடிகிறது நீங்கள் இத்தனை வேலைகள் பண்ண வேண்டி இருக்குது அப்படிங்கிற மாதிரி நான் சொல்லிட்டு இருந்தோம். பட் இப்போ இவ்வளோ நேரமாக நம்ம ஃப்ரீயாக தான் இருக்கோம். பட் இப்போவாது நம்ம அந்த விஷயத்தை பண்ணுறோமா? இல்லவே இல்லை. ஸோ திங்க் பண்ணி பாருங்க அண்ட் யூ ஃபார்முலேட் யுவர் ஓன் டிசிஷன்ஸ். ஸோ தட்ஸ் பீயிங் செட், நாளைக்கு நான் உங்களை இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணுறேன். Until then it's bye from I.Tamizhan. Bye, have fun, take care and stay tuned. Bye.